ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சேந்தநத்தம் பெருமாள் நகருக்கு சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், அகரம் வெங்கடேஸ்வரா நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், பத்துக்கண்ணு சந்திப்பிலிருந்து வில்லியனூர் செல்லும் பைபாஸ் ரோட்டில் பிள்ளையார்குப்பம் ஆத்துவாய்க்கால் தூர்வாறுதல் பணிக்கான பூமி பூஜை 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் ஸ்ரீனிவாசா நகர், கன்னியம்மன் கோவில் தெரு, கிருஷ்ணா நகர் மற்றும் ராமநாதபுரம் கணபதி நகர் ஆகிய பகுதிகளுக்கு புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், ராமநாதபுரம் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுற்றிலும் புதிய மதில் சுவர் அமைக்கும் பணி 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், துத்திப்பட்டு காமராஜர் நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. மொத்தம் 1,13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர்கள் சத்யநாராயணன், மதிவாணன், சிவானந்தம், இளநிலை பொறியாளர் பிரதீபன், கார்த்திக், ஹரிராம், ஒர்க் ஆய்வாளர் பிரபாகரன் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி, சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், கூட்டணி கட்சியினர் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். எல்லாம் பாருங்க பேசுறேன். சூப்பர், நன்றி. இது வந்து முதல்ல வந்து என்ன பண்றோம்னா முதல்ல 20 நாள் ராஜா வாராஜா என்ன முன்னெடுத்து போன வாராஜா. ஓகே பண்ணானே. திருபுவனை வணிகர்கள் நலசங்க தலைவரும் ஜேசிஎம் திருபுவனை தொகுதி பொதுச் செயலாளருமான வடிவேலு ஏற்பாட்டில் மதகடிப்பட்டு பாளையம் துலுக்கான மாரியம்மன் கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் திருபுவனை வணிகர்கள் நலசங்க தலைவரும் ஜேசிஎம் திருபுவனை தொகுதி பொதுச் செயலாளருமான வடிவேலு ஏற்பாட்டின் பேரில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மதகடிப்பட்டு பாளையம் துலுக்கான மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனுக்கு சால்வை, ஆளுயர மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து மதகடிப்பட்டு பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனின் ஆதரவாளர்கள் கார்த்திக், ராமுடு, மணிமாறன், முருகன், ரமேஷ், தமிழ், ஆனந்த் மற்றும் ஜேசிஎம் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் அடுத்த வீராம்பட்டினத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீரம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் திருப்பணிகள் முடிவுற்று 24 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா வரும் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு முன்னேற்பாடுகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் அரியங்குப்பம் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன், அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் தலைமை தாங்கினர். அதில் கோவில் நிர்வாக அதிகாரி சுரேஷ்,
திருப்பணிக்குழு தலைவர் மகாலிங்கம், மக்கள் குழு விஸ்வநாதன், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, மின்துறை இளநிலை பொறியாளர் லூர்துராஜ், அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் சுஜித், பிரியதர்ஷினி, வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை, அரியாங்குப்பம் காவல் ஆய்வாளர் ஆறுமுகம், உதவி ஆய்வாளர்கள் முருகானந்தம், ஆறுமுகம், தெற்கு பகுதி போக்குவரத்து உதவி ஆய்வாளர் பாஸ்கர் உள்ளிட்ட அதிகாரிகள், வீராம்பட்டினம் கிராம முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கும்பாபிஷேக விழாவிற்கு வரும் விஐபிக்களை வரவேற்பது, பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் சுவாமி தரிசனம் செய்வது, தற்காலிக காவல் பாதுகாப்பு நிலையம் அமைத்தல், மருத்துவ முகாம்கள் அமைத்தல், தற்காலிக தீயணைப்பு நிலையம் அமைத்தல், தற்காலிக தேர்வு நிலையம், கண்காணிப்பு கேமராக்கள் வைப்பது, போக்குவரத்து மாற்றம் செய்வது, அடிப்படை வசதிகளான தற்காலிக குடிநீர் வசதி மற்றும் தற்காலிக கழிவறை வசதிகள் அமைத்தல், மின்சார வசதிகள் தடையின்றி செய்து தருதல் உள்ளிட்ட பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழா நடைபெறும் அன்று இரவு ஆடலும் பாடலும் நடத்த காவல்துறையினர் அனுமதி தரவில்லை. அரசியல் கட்சியினை வரவேற்று டிஜிட்டல் பேனர்கள் வைக்கக்கூடாது. அன்னதானங்கள் நடைபெறும் இடங்களில் குப்பை தொட்டிகளை வைக்க வேண்டும். ஆடி மாதத்தில் வரும் தேர் திருவிழாவின் போது கடைகள் வைப்பது போல வழக்கமான இடங்களில் மட்டும் கடைகளை வைக்க வேண்டும் என்று காவல்துறையினர் அறிவுரை வழங்கினர். மேலும் வீராம்பட்டினம் நுழைவு வாயிலில் உள்ள அலங்கார சிமெண்ட் வளைவுக்கு பொதுப்பணித்துறை சார்பில் வெள்ளை அடித்து தர வேண்டும். காவல்துறையினரின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பு தருவதாகவும் வீராம்பட்டினம் கிராம முக்கியஸ்தர்கள் தெரிவித்தனர். மேலும் கும்பாபிஷேக விழாவில் எவ்வித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருக்கும் விதமாக 1000க்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தனர். உங்களுக்கு அந்த மீட்டிங் வர இருக்குன்னா மீட்டிங் சொல்லிடுங்க, வரவும் இல்லைன்னா விட்டுடுங்க. நாங்க போவாண்ட மீட்டிங் விட்டு நானும் உட்காந்துக்கிறோம், எம்எல்ஏ உட்காந்துக்கிறாரு, கமிஷனர் உட்காந்துருக்கு, இவர் பெயர் வச்சு அவர் உட்காந்துக்கிறோம், எவ்வளவு பேர் 3 பேர் உட்காந்துக்கிறோம். எல்லாரும் யாருக்காக உட்காந்துக்கிறோம்? உங்க ஊருக்காக தான் உட்காந்துக்கிறோம், திருவிழாக்காக தான் உட்காந்துக்கிறோம். நாங்க எங்க வீட்டுக்காக திருப்பணி குழு தலைவர் தான் கூட்டம் முடிச்சு போகணும்னு சொன்னாரு. கூட்டம் முடிச்சு போலாம். புதுச்சேரி ஆலங்குப்பம் தனியார் மதுக்கடையில் மது அருந்திய பொழுது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் சக நண்பரை கொடூரமாக தாக்கி கொலை செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் இடையஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் 36 வயதான வினோத் என்கிற வினோத்குமார். ஆசாரி தொழில் செய்து வரும் இவர் அதே வானூர் துருவை பகுதியைச் சேர்ந்த தனது நண்பர்களான கார்த்திக், சஞ்சய் உள்ளிட்ட 3 பேருடன் ஆலங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் மதுபான கடையில் மது அருந்திய போது நண்பர்களுக்கிடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் வாய் தகராறு முற்றி வினோத் மற்றும் அவருடன் மது அருந்த வந்த மற்ற நண்பர்களுக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த கார்த்திக், சஞ்சய் உள்ளிட்ட 3 நண்பர்களும் இணைந்து வினோத்தை கொடூரமாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இதனிடையே வினோத் தலையில் பலத்த காயங்களுடன் நிலை குலைந்து கீழே விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து மதுபான கடை ஊழியர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு தன்வந்திரி நகர் காவல்துறையினர் உயிருக்கு போராடிய வினோத்குமாரை மீட்டு சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து காவல்துறையினர் தொடர்ந்து கொலைக்கான காரணம் குறித்தும் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய சஞ்சய், கார்த்திக் உள்ளிட்ட 3 பேரை தேடி வருகின்றனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டது. புதுச்சேரியில் சக நண்பர்களுக்குள் மது அருந்தும் போது ஏற்பட்ட மோதலில் வாலிபர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அதில் சக நண்பர்கள் 3 பேரும் வினோத்தை துரத்தி வந்து சரமாரியாக தாக்கி கொலை செய்யும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது.
இந்தியா மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் ரஷ்ய கலைஞர்களின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியா மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் வகையில் சென்னை ரஷ்ய அறிவியல் மற்றும் கலாச்சார மையம் மற்றும் இந்திய ரஷ்ய கலாச்சார கல்வி மற்றும் வர்த்தக கவுன்சில் ஆகியவைகளுடன் இணைந்து புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை ரஷ்ய கலைஞர்களின் நடன நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. அதன்படி ரஷ்ய நடன விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. இந்த நடன நிகழ்ச்சியை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். அலங்கரிக்கப்பட்ட வண்ண விளக்குகளின் மின்னொளியில் நடைபெற்ற ரஷ்ய கலைஞர்களின் கண்கவர் நடன நிகழ்ச்சியில் 17 பேர் கொண்ட நடன கலைஞர்கள் பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். ரஷ்ய நடன கலைஞர்களின் ஒய்யார நடனம் ரஷ்ய நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருந்தது. இந்த நடனத்தில் குறிப்பாக ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற கலிங்கா, மிலாத்தா, திம்கோவா என 17 வகையான நடனங்களை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். So, Indo-Russian Council for Culture, Education and Trade is organizing this event, and Pondicherry Tourism Minister and the Tourism Department has helped us to put up this grand show. I hope it goes a long way in building the strong ties between India and Russia. Soviet Russia is a long standing partnership with India, a friendship nation. Now it has become stronger with the recent visit of Putin, and who has signed many MOUs and bilateral trade with India, and recently also he has signed the Vladivostok and Chennai Maritime Corridor. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சாமிப்பிள்ளை தோட்டம் அணக்காரமேடு பகுதியில் பாதாள சாக்கடை வசதி மற்றும் வெள்ளவாரி வாய்க்காலில் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி சாமிப்பிள்ளை தோட்டம் அணங்காரமேடு பகுதியில் பாதாள சாக்கடை வசதி மற்றும் வெள்ளவாரி வாய்க்கால் தடுப்பு சுவர் இல்லாததால் பொதுமக்கள் தொடர் பிரச்சனைகளை சந்தித்து வந்தனர். குறிப்பாக மழை காலங்களில் தண்ணீர் ஊருக்குள் வீடுகளுக்குள் வருவதாலும் சாலைகளில் வாகனம் கீழே விழுகின்ற நிலைமை ஏற்படுவதாலும் அவதியுற்றனர். இதுகுறித்து காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் தேவதாசிடம் பொதுமக்கள் முறையிட்டனர். மக்களின் குறைகளை கேட்டறிந்த அவர் சம்பந்தப்பட்ட அணக்காரமேடு பகுதியை நேரில் சென்று ஆய்வு செய்தார். பின்னர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி இன்று மனு அளித்தார். இந்த மனு அளித்த போதும் தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் காமராஜர் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் ஊர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர். உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு ஜெம் மருத்துவமனை சார்பில் புற்றுநோய் விழிப்புணர்வு சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. உலக புற்றுநோய் தினத்தை நினைவுகூரும் வகையில் ஜெம் மருத்துவமனை புதுச்சேரியில் புற்றுநோய் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஆரம்பகால கண்டறிதலை ஊக்குவிக்கவும் நிகழ்ச்சியை நடத்தியது.
புற்றுநோய் சிகிச்சை முடிவுகளை மேம்படுத்துவதில் ஆரம்பகால நோயறிதலின் முக்கிய பங்கை எடுத்துரைத்த ஜெம் மருத்துவமனைகளின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் பழனிவேலு, புற்றுநோய் இன்னும் ஒரு முக்கியமான பொது சுகாதார சவாலாகவே தொடர்கிறது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் சமீபத்திய மதிப்பீடுகளின்படி இந்தியாவில் ஆண்டுதோறும் 14 லட்சத்திற்கும் அதிகமான புதிய புற்றுநோய் வழக்குகள் பதிவாகின்றன. இதில் சுமார் 50% நோயாளிகளுக்கு நோய் முன்னேறிய நிலையில்தான் கண்டறியப்படுகிறது. இதனால் உயிர் வாழும் வாய்ப்பு கணிசமாக குறைகிறது. ஆரம்பகால கண்டறிதல் உயிர்களை காக்கும் சிகிச்சை செலவுகளை குறைக்கும், மேலும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். அறிகுறிகள் தோன்றும் தருணத்திலிருந்து சரியான நேரத்தில் மருத்துவ ஆலோசனை பெறும் வரை உள்ள இடைவெளியை குறைப்பதற்கு இத்தகைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மிக அவசியமானவை என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள் ஊக்கமளிக்கும் குறித்து ஆரோக்கிய ஹெல்த் கேர் நிறுவனத்தின் இயக்குநரும் பேச்சாளருமான டாக்டர் சிவராமன் வாழ்க்கை முறை தேர்வுகள் மற்றும் அவை புற்றுநோய் தடுப்பில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் விதம் குறித்து விளக்கினார். புகையிலை, சமநிலைப்பட்ட உணவு முறை, முறைப்படியான உடற்பயிற்சி, புகையிலை பொருட்களை தவிர்த்தல், மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துதல் போன்ற எளிய தொடர்ச்சியான வாழ்க்கை முறை மாற்றங்களின் மூலம் புற்றுநோய்களின் சுமார் 1/3 தடுப்பதற்குரியவை. சரியான அறிவால் மக்களை அதிகாரப்படுத்துவது நோய் கட்டுப்பாட்டை எடுக்கும் முன்பே அவர்கள் தங்களின் ஆரோக்கியத்தை தாங்களே கட்டுப்படுத்த உதவுகிறது என்று டாக்டர் சிவராமன் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சிக்கு உணர்ச்சி பூர்வமான தனிப்பட்ட பரிமாணத்தை சேர்க்கும் வகையில் புற்றுநோயிலிருந்து மீண்டவர் ஒருவர் தமது தைரியம் மற்றும் நம்பிக்கையால் நிரம்பிய வாழ்க்கை பயணத்தை பகிர்ந்து கொண்டார். கம்ஃபர்டபுளாக உட்காந்து கொஞ்சம் இந்த பக்கம் ஸ்பேஸ் ரெடி ரெடி சார். சரியில்லை சைடு சைடு அளவில் நோய் கணிப்பு துல்லியமாக்கி இருக்கிறது. பேராசிரியர் பழனிவேலு ஐயா பேசும்போது சொன்னாங்க, மிக மிக துல்லியமாக ஏர்லியாகவே டயக்னோஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்திருக்கு. ஏர்லியாகவே டயக்னோஸ் பண்ணுறதுனால எண்கள் கூட இருக்கா, இல்லை என்றால் உண்மையிலேயே எண்ணிக்கை கூடியிருக்கா? இந்த கேள்விக்கு நிறைய மருத்துவர்களை சந்திக்கும் போது இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்போம். அப்போ ஒரு மருத்துவர் பேசும்போது ரொம்ப சில மிக முக்கியமான தரவுகளை கொடுத்தாங்க. AYA அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. லாஸ்பேட்டை கரவடிக்குப்பம் பகுதியில் உள்ள பிள்ளையார் குளம் 2ஆம் கட்ட பணிகள் நிறைவு பெற்று சட்டமன்ற உறுப்பினர்கள் திறந்து வைத்தனர். லாஸ்பேட்டை கரவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள பிள்ளையார் கோவில் குளம் அம்ருத் 2.0 திட்டத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் மேம்பாட்டு பணி செய்து முடிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது 2வது மேம்பாட்டு பணி 37 லட்சம் ரூபாய் செலவில் நகராட்சி நிதியில் செய்து முடிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன், காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் பங்கேற்று 2ஆம் கட்ட முடிந்த மேம்பாட்டு பணியினை திறந்து வைத்தனர். இந்த விழாவில் ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் திரளாக பங்கேற்று நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். நாங்க பாருங்கண்ணா. ஓகேண்ணா. இது மெயின் கேட் வந்து அப்புறம் ஆல்ரெடி இருக்கும். எல்லா டைம் போற மாதிரி ஒரு ஆள் போற மாதிரி.
ஏதாவது பண்ணுவோம் அந்த கேட்ட கூட என்ன சொல்லுங்க அதுக்கிட்ட வேலை முடியும். அருமாத்தபுரம் திருக்குரான் நகர் பகுதியில் அமைந்துள்ள சுந்தர விநாயகர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி நடைபெற்ற கணபதி ஹோமத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஸ்ரீ விஸ்வநாதர் விசாலாட்சி தேவஸ்தான கும்பாபிஷேக விழா வருகிற 6ஆம் தேதி வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. இதனையொட்டி ஆலயத்தில் கணபதி ஹோமம் மற்றும் முதல் கால பூஜை நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு கலசங்களுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் நடராஜன், பாலு, ரவி மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் பேட் மற்றும் முருங்கம்பாக்கம் பகுதியில் அரசு பள்ளி கட்டிடங்களை 69 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைத்து மேம்படுத்துவதற்காக பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி அரியாங்குப்பம் பேட் அரசு ஆரம்ப பள்ளியில் கட்டிடங்களை புனரமைத்து மேம்படுத்துவதற்காக சுமார் 19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. அதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் எழில்வண்ணன், ஒப்பந்ததாரர் விஷ்ணுவர்தன் மற்றும் பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து முருங்கம்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியின் கட்டிடத்தை 50 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைத்து மேம்படுத்துவதற்காக பூமி பூஜையும் நடைபெற்றது. அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூஜை செய்து புனரமைப்பு பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி, பொதுப்பணித்துறை சிறப்பு பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் எழில்வண்ணன், இளநிலை பொறியாளர் ஆர்த்தி, பள்ளி துணை முதல்வர் ஸ்ரீ சீதா மற்றும் ஆசிரியர்கள், கட்டிட ஒப்பந்ததாரர் முத்து உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், அந்தந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முருகன் சைடு பின்னால வந்தாலே எடுத்துடலாம். பின்னாடி வாங்க. போடுவேன்.